அன்பார்ந்த கர்ஜனை டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்று ஜூலை மாதம் செவ்வாய்க்கிழமை 28/7/2026 பராபவ வருஷம் ஆடி மாதம் 12ஆம் தேதி கிரீஷ்ம ருது தக்ஷணாயன புண்ணிய காலம். இன்று இரவு 7:32 வரை சதுர்தசி திதி, பின்பு பௌர்ணமி திதி. இன்று மாலை 3 மணி வரை பூராட நட்சத்திரம், பின்பு உத்திராட நட்சத்திரம். இன்றைய யோகம் முழுவதும் சித்த யோக சுபதினம். இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம். மேஷராசி அன்பர்கள், இன்னைக்கு மேஷராசி அன்பர்களுக்கு சராசரியான நாள், எதிலும் குறைவில்லை. இருந்தாலும் தேக ஆரோக்கியத்தில் சிறு கவனம் தேவை. அதாவது இந்த பனி இதுக்கெல்லாம் ரொம்ப ஓவராக எக்ஸ்போஸ் ஆகாதீங்க. ரொம்ப வெயிலில் வியர்த்து உடனே தண்ணி இன்னி குளிர்ச்சியாக குடிக்காதீங்க. இந்த மாதிரி வெப்பம் குளிர் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு ஏதாவது அசௌகரியங்கள் ஏற்படலாம். தனம் நல்லா இருக்குது, குடும்பம் நல்லா இருக்குது, தொழில் நல்லா இருக்குது, மனநிலை நல்லா இருக்குது. வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்கள், இன்னைக்கு தான் உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்கிறது. அதனால் நீங்கள் ஒன்றும் பெருசாக கவலைப்பட வேண்டிய அளவுக்கு ஒன்றும் இல்லை. இருந்தாலும் வருமானத்தில் கொஞ்சம் குறிப்பாக கவனமாக இருங்க. உங்களுடைய அஜாக்கிரதையினால் வரவேண்டிய சில வருமானங்கள் தள்ளி போவதற்கான வாய்ப்புகள் தென்படுகின்றன. அதனால் இந்த வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அதில் கொஞ்சம் கராராக இருந்து வரவேண்டியதை கலெக்ட் பண்ணிடுங்க. மற்றபடி உடல்நிலையில் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இந்த வருமானம் மட்டும்தான் அடிபடக்கூடிய லெவலில் இருக்குது. பார்த்துக்கங்க. வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்கள், 7ஆம் வீட்டு சந்திரன் கொஞ்சம் உங்களுடைய குடும்பத்துக்கு உள்ள கணவன் மனைவிக்கு இடையில், காதலன் காதலிகளுக்கு இடையில், வயதான திருமணமான தம்பதிகளுக்கு இடையில் சிறு சிறு உராய்வுகளை ஏற்படுத்தும். ஆனால் இது ரொம்ப வருத்தப்படக்கூடிய லெவலுக்கு வளராது. இருந்தாலுமே இந்த உராய்வுகள் அன்அவாய்டபிள், இதை தவிர்க்க முடியாதது. தனம் இன்னைக்கு கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்குது. அதனால் உங்களோட வரவுக்கு ஏற்ற மாதிரி செலவு பண்ணுங்க. ரொம்ப அதிகப்படியான செலவுகளை இழுத்து விட்டுட்டு வருத்தப்படாதீங்க. உடல் நலம் நன்றாக இருக்கின்றது. மனநலம் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் கொஞ்சம் பாதிக்கப்படும். வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்கள், இன்னைக்கு 6ஆம் வீட்டு சந்திரன் சில நல்ல விஷயங்களையும் பண்ணுவார், கொஞ்சம் ட்ரபிளும் கொடுப்பாங்க உங்களுக்கு. அதனால் 6ஆம் வீட்டு சந்திரன் உங்களுடைய மனநிலையில் ஒரு புத்துணர்ச்சியையும் விவேகத்தையும் தைரியத்தையும் தருவார். அட் த சேம் டைம் 6ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சந்திரனால் எதிர்பாலார் அவங்க மூலமாக ஏதாவது ஒரு தேவையில்லாத பழிச்சொல் அல்லது தேவையில்லாத விவகாரங்கள் இந்த மாதிரியான விஷயத்தில் உங்களை இழுக்க பார்ப்பார். அதனால் ஆண் பெண் இருவருமே இன்னைக்கு அவங்கவங்க வேலையை மாத்திரம் பார்த்துக்கிட்டு சாதாரண வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போகிறது நல்லது. நிதி சுமை ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. வருமானம்லாம் சரியாக இருக்குது. மனநிலை சரியாக இருக்குது. வீண் பழிச்சொல்லிருந்து உங்களை காப்பாற்றிக்கிங்க. வாழ்த்துக்கள். சிம்மராசி அன்பர்கள், இன்னைக்கு 5ஆம் வீட்டு சந்திரன் உங்களை ஒரே நிலையான மனநிலையில் வச்சுட்டு இருக்காது. காலையில் பார்த்தா மகிழ்ச்சியாக இருக்கும். அதுக்கப்புறம் பிள்ளைகளை பற்றின சிறு கவலைகள் போகும். பிள்ளைகளை பற்றி சிறு சிறு விஷயங்களை கூட நீங்கள் திடீர்னு அப்சர்வ் பண்ணுவீங்க. அதில் ஏதாவது ஒன்று கண்டுபிடிப்பீங்க. அது கொஞ்சம் வருத்தத்தை தரும். அதுக்கும் அப்புறமாக இன்னைக்கு வருவாய் கொஞ்சம் அடிபடுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் நீங்கள் எதிர்பார்த்த தன வரவு இன்னைக்கு கிடைக்கிறது கஷ்டம். ஸோ இருக்கிறத வச்சு மேனேஜ் பண்ணுங்கள். இது முக்கியமாக தொழில் புரிபவர்களுக்குத்தான். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அவங்க வேலையை பார்த்துட்டு அவங்க பாட்டு நிம்மதியாக போனால் நலம். வாழ்த்துக்கள். கன்னியா ராசி அன்பர்கள்,
இன்னைக்கு வந்து உங்களுக்கு கொஞ்சம் மனக்குழப்பங்கள் தேவையில்லாம. ஒண்ணு பண்ணலாமா? வேண்டாமா? பண்ணலான்னு முடிவு எடுக்கும் பொழுது, வேண்டான்னு ஸ்ட்ராங்கா உள்ள தோணும். வேண்டான்னு விட்டாச்சுன்னாக்கா, இல்ல, இல்ல அத பண்ணிடலான்னு தோணும். இந்த ஆஸ்சிலேஷன்லேருந்து உங்கள நிலைநிறுத்தி, சரியான முடிவு எடுக்கவும். பண்ணுன்னு சொல்லும் பொழுது உடனேவும் பண்ண வேண்டாம். பண்ண வேண்டான்னு சொல்லும் பொழுது அத நிறுத்தவும் வேண்டாம். அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து தாயாரோட உடல் நலத்தில திடீர்னு ஏதாவது ஒரு சிறு ப்ராப்ளம் வரலாம். சிறு பிரச்சனைகள். அவங்க ஏதாவது தடுக்கி விட்டு கால்ல இல்ல ஏதாவது கட்டை விரல்ல அடிபட்டுறது, அந்த மாதிரி. அ அது உங்களால எதுவும் பண்ண முடியாது. எதிர்பார்த்து இருங்க. நடக்கலன்னா சந்தோஷம். நிதி நிலைமை சாதாரணமா இருக்கு. மனநிலை சாதாரணமா இருக்கு. ஒண்ணும் பெரிய இஷ்யூ கிடையாது. வாழ்த்துக்கள். துலா ராசி அன்பர்கள். இன்னைக்கு வந்து நல்ல நாள். அ மேம்போக்கா பார்க்கும் பொழுது, இருந்தாலும் இந்த தகவல் தொடர்பு துறையில் ஒரு அலுவலகத்தில் பணிபுரிபவரோ, அல்லது இந்த மாதிரி கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கிங், ஐடி டிபார்ட்மெண்ட்டு, இந்த போஸ்ட் அண்ட் டெலிகிராஃப்ஸ், அப்புறம் டெலிஃபோன் இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. தகவல் தொடர்பு துறையில் இருப்பவர்களுக்கு இன்றைய அறிவுரை ரொம்ப முக்கியமானது. ஃபாலோ பண்ணுங்க. உங்களுடைய கவனக்குறைவினால் ஏதாவது வந்து ஒரு மிஸ்டேக் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நிதி சாதாரணமா இருக்கு. உடல்நிலை நன்றாகவே இருக்கின்றது. மனநிலை நல்லா இருக்கு. நல்ல நாள். வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்று ஒரு நல்ல நாள். தன வரவு அதிகம் இருக்கக்கூடிய நாள். ஈவன் சுபாவமா கொஞ்சம் கரடுமுரடா பேசக்கூடியவங்க கூட இன்னைக்கு வந்து பேச்சில் கொஞ்சம் இனிமை அதிகமாக இருக்கும். மெயினாக இது எதுல எல்லாம் ரொம்ப யாருக்கெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னா, மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ், வியாபாரத்தில் இந்த சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ், இந்த வாகன ஷோரூமில் இருக்கக்கூடிய சேல்ஸ் மேனேஜர், இவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு ஒரு நல்ல அதி அற்புதமான நாள். ஈவன் அவங்க வந்து கொஞ்சம் கன்வின்ஸ் ஆகாத கஸ்டமர்ஸை கூட நல்ல விதமாக சொல்லி கன்வின்ஸ் பண்ணி நல்ல வியாபாரம் பண்ணுவாங்க. அதே மாதிரியே இந்த ஹார்ட்வேர் தொழில் பண்ணக்கூடியவங்க, இந்த கட்டடத்திற்கு தேவையான பொருள்களை விற்கக்கூடியவங்க, சிமெண்ட்டு, பெயிண்ட்டு, இவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி ஒரு நல்ல நாள், அதிர்ஷ்டமான நாள். நல்ல தன வரவு இருக்கும். உடல் ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்கும். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. வாழ்த்துக்கள். தனுர் ராசி அன்பர்கள். தனுர் ராசிக்கு வந்து இன்னைக்கு கொஞ்சம் ப்ளஸ் அண்டு மைனஸ் ரெண்டுமே ஈக்குவலாக இழுத்துட்டு போகும். உங்களுக்கு வந்து இன்னைக்கு தைரியமான முடிவெல்லாம் எடுத்து சமுதாயத்தில் நல்ல பெயர் எடுக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கு. இருந்தாலும் சில விஷயங்களில் உங்களுடைய மன ஆரோக்கியம் குறைபடும். தேவையில்லாத குழப்பங்களினால் கவலை வரும். கவலையினால் தலைவலி, வயிற்று உபாதை இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால் நடப்பது எல்லாம் நன்மைக்கே அப்படிங்கிற ஒரே மனநிலையில் இன்னத்திய காரியங்கள் அத்தனையும் அமைதியாக நீங்கள் பாட்டு செஞ்சுட்டே இருங்க. வியாபாரிகளாக இருந்தாலும் சரி, வியாபாரிகளாக இருந்தால் கடன் தொல்லை ஞாபகத்துக்கு வந்து கவலை அடைய செய்யும். உத்தியோகஸ்தர்களாக இருந்தால் அவங்க என்ன சொல்கிறாங்களோ, இவங்க என்ன சொல்கிறாங்களோ, நம்மளோட ப்ரமோஷனை யாரோ தடுக்கிறாங்களோ, இந்த மாதிரி தேவையில்லாத சில கற்பனை சார்ந்த கவலைகள் வரும். ஸோ இதிலிருந்தெல்லாம் உங்களை பாதுகாத்துக்கங்க. நல்ல தியானம், குலதெய்வ வழிபாடு நல்ல அமைதியையும் நிம்மதியையும் தரும். வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்கள். விரயஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்துருக்கார். அவர் வந்து இன்னைக்கு நல்ல வேளை ரொம்ப ஆக்டிவாலாம் இல்லை. கொஞ்சம் மந்த நிலையில் தான் இருக்கார். அதனால் தேவையில்லாத விரயங்கள் பண்ணலான்னு மனசு தோணும். பண்ண மாட்டீங்க. அதில் ஒரு நல்ல விஷயம். சனீஸ்வரனும் நல்லா இருக்கார். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதனால் தன வரவு திருப்தியாக இருந்தாலும் வரக்கூடிய தனத்தை பாதுகாக்க வேண்டியது உங்களுடைய கடமை. இது வியாபாரியாக இருந்தாலும் சரி, உத்தியோகத்தில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, மெயினாக இந்த கமிஷன் ஏஜென்ட்ஸ், இந்த கரிய உலோகம், கார்பன், அதாவது இந்த கரி வியாபாரங்கள், எரிபொருள் வியாபாரங்கள், இதில் வந்து மேஜராக
கமிஷனில் இருக்கக்கூடியவங்க வர்ற வருமானத்தை பாக்கெட்லேயே வச்சுக்கோங்க. அவசியமில்லாத அகலக்கால் வச்சு செலவு பண்ணிடாதீங்க. ஆரோக்கியம் நல்லா இருக்குது, குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்குது, தனம் நல்லா இருக்குது. ஆனால் டெம்ப்ட் ஆகி செலவு பண்ணிடாதீங்க. அதுதான் உங்களுக்கு இன்னைக்கு அட்வைஸ். ஸோ வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்கள். கும்பராசி அன்பர்களுக்கு வந்து மற்ற எல்லா ராசிகளை விட இன்னைக்கு கொஞ்சம் அதிர்ஷ்டமான நாள், சுபயோகமான நாள். வருமானம் நல்லா இருக்கு, சேமிப்பு நல்லா இருக்கு, மன ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்கு, உடல் ஆரோக்கியமும் நல்லா இருக்கு, குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும். இன்னைக்கு வந்து இந்த கும்பராசி நேயர்கள் கண்டிப்பாக ஏதாவது ஒரு புதிய முயற்சியை செய்வீர்கள். தொழில்துறையில் இருப்பவர்கள், இந்த மாதிரி கும்பராசி அன்பர்கள் இன்னைக்கு தொழில்துறையில் புதிய முயற்சிகள் மேற்கொள்வதால் அதனுடைய லாங் டேர்ம் பிளான்ஸ், லாங் டேர்ம் பெனிஃபிட்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும். வாழ்த்துக்கள். இன்றைய நாளை வேஸ்ட் பண்ணிடாதீங்க, உபயோகமானதாக நிலைநிறுத்தி கொள்ளுங்கள். மீனராசி அன்பர்கள். மீனராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு வந்து செகண்ட் பெஸ்ட். இன்னைக்கு அந்த 12 ராசியில் உங்களுக்கு 2ஆம் இடம், எல்லாம் நல்ல பலன்களில். தொழில் ஸ்தானத்தில் சந்திரன் இருக்கார். இன்றைக்கி வந்து ரொம்ப நாளாக நீங்கள் பண்ணணும், மீட் பண்ணணும், எதையாவது ஒன்று செயல்படுத்தணும் அப்படின்னு தொழில் முனைபவர்கள் நினைத்து கொண்டிருந்த காரியங்கள் தன்னை போல் கரெக்டாக நடக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க ஏதோ ஒரு பெரிய விஷயம் பற்றி பாஸ்ட்டை இன்றைக்கி வந்து டிஸ்கஸ் பண்ணணும், அப்ரூவல் வாங்கணும், ப்ராஜெக்டை பற்றி பேசணும், அதில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும், அந்த மாதிரி நினைக்கிறவங்களுக்கு இன்றைக்கி ஒரு நல்ல பொன்னான வாய்ப்பு வரும். அதை நல்லா பயன்படுத்திக்கிங்க. நிதி நல்லா இருக்குது, பாராட்டுதல்கள் நிறைய கிடைக்கும். உங்களுடைய சுயமான முயற்சியினால் உங்களுடைய முன்னேற்றத்திற்கு வழிகோலும் ஒரு நல்ல நாள். ஆரோக்கியம் நல்லா இருக்குது, நிதி நல்லா இருக்குது, குடும்பம் நல்லா இருக்குது. வாழ்த்துக்கள்.